மங்கையர்க்கரசியார் மங்கையர்க்கரசியார் சைவ மதம் தழைத்தோங்க மிகவும் பாடுபட்ட ஒரு பெண்மணி. சோழ நாட்டின் இளவரசியான இவர் நின்றசேர் நெடுமாறன் என்றும் கூன்பாண்டியன் என்றும் அழைக்கப்பட்ட மதுரை மன்னனை மணமுடிந்து மதுரைக்கு வந்தாங்க. மதுரைக்கு வந்த சமயத்தில் சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அரசரும் சமண மதத்துக்கு முழுமையாகவே மாறியிருந்தார். மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அரசருக்காக பயந்து கொண்டு சமண மதத்தில் சேர்ந்துட்டாங்க. அரசியாரும் குலச்சிறையாரும் மட்டுமே சைவ மதத்தில் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க திருநீர் பூசுறதுக்கு பயந்தாங்க. திருநீரை சந்தனத்தில் கலந்து அவங்க பூசிப்பாங்களாம். தனியாக திருநீர் பூசிகிட்டு இருக்கும்போது அரசரை பார்க்க கூட பயப்படுவாங்களாம். கண்டமுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. திருநீர் அணிந்தவங்களை பார்த்தா தோஷம் தீட்டு அப்படின்னு விளக்கி வச்சுருந்தாங்க. அதே போல் சிவசிவ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த மாதிரி மந்திரங்களை சொன்னாலோ சைவ மதம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கள சொல்லும்போது அதை கேட்டாலே தீட்டு தோஷம் அப்படின்னு அவங்களெல்லாம் பயமுறுத்தி வச்சுருந்தாங்க சமணர்கள். இப்படி இருந்ததுனால இந்த நாட்டை திருத்த வேண்டும், அரசரை முதல்ல சரி செய்யணும் அப்படின்னு அரசியார் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பல நாள் யோசித்தாங்க. அப்போ தான் அமைச்சர் குலச்சிறையாரோடு சேர்ந்து திருஞான சம்பந்தரை வரவழைச்சு அவர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த காலத்தில் பெண்கள் எல்லோரும் கணவனுக்கு பயந்து தான் நடக்கணும், அவங்க சொல்கிறத தான் கேட்கணும், அதுக்கு மீறி நடக்கக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் இருந்தது. கணவன் தவறான வழியில் செல்லும் போது கூட அதை தடுத்து நிறுத்தி நல்வழிப்படுத்தவும் நாட்டு மக்களுக்காக நன்மை செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கணும் அப்படின்னா நாம் துணிந்து போராடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் எல்லா மங்கையர்களுக்கும், அதாவது எல்லா பெண்களுக்கும் முன்னுதாரணமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தர் மூலமாக அரசருடைய இந்த சமண மதத்தின் பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அவருடைய கூன் விழுந்த முதுகையும் சரி செய்ய வச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லா மக்களும் சைவ மதத்துக்கு மாறினாங்க. சிவ ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே 6 கால பூஜை சிறப்பாக நடந்தது. இப்படி எல்லா விஷயத்துலேயும் அரசியார் ஞானசம்பந்தர் மூலமாக சரி செஞ்சாங்க. இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம், அதாவது பெண்களுக்கெல்லாம் சிறந்த தலைவியாக இருந்ததுனால இவங்களை மங்கையர்க்கு அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மங்கையர்க்கரசியை எல்லோரும் குலதெய்வமாக போற்றி வணங்குறாங்க. இப்பேற்பட்ட நாட்டின் நலனுக்காக மக்களுக்காக பெரிய தொண்டு செய்த மங்கையர்க்கரசியாரை எல்லோரும் போற்றி வணங்கக்கூடிய சூழ்நிலையில் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வரிவளையால் மாணிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.